தமிழகத்தில் ஆட்சியை பிடித்த அதிகாரத்துக்கு வந்த அறிஞர் அண்ணா அவர்களுடைய ஜாதகம் இப்பொழுது திரையிலே தெரிகிறது. துலா லக்கணம், கன்னி ராசி. இங்கே 6க்குடைய குரு 12ஆம் இடத்திலிருந்து 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 6, 8, 12 தொடர்பில் இருக்கிறது. அடுத்து நாம் சொல்லக்கூடிய முக்கியமான விதியாக லக்கணம், லக்னாதிபதி 8ஆம் இடத்தோடு தொடர்பில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். இங்கே துலாம் லக்கணத்திற்கு லக்னாதிபதியான சுக்கிரனே 8ஆம் அதிபதியாகவும் இருக்கிறார். 8ஆம் அதிபதி லக்கணத்திலேயே இருக்கிறார். லக்கணம் 8 தொடர்பில் இருக்கிறது. இங்கேயும் அறிஞர் அண்ணா அவர்களுடைய ஜாதகத்திலும் நாம் சொல்லக்கூடிய விதி சரியாக இருக்கிறது. மறைவு ஸ்தானங்கள், ரகசிய ஸ்தானங்கள், அதிர்ஷ்ட ஸ்தானங்களான 6, 8, 12ஆம் இடங்கள் தொடர்பில் இருக்கிறது. 8ஆம் இடம் லக்கணத்தோடு தொடர்பில் இருக்கிறது. எனவேதான் அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக முடிந்தார்.